ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோமாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கசகசா நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வந்து வெடிக்கிற சவுண்டு வரும், அப்போ அது நல்லா ஃப்ரை ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நான் ஆல்ரெடி துருவி வச்சுருந்த தேங்காய். இப்போ நான் வந்து கிரேட் பண்ணியிருக்கிற தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி இருக்கும். அதை நான் நல்லா துருவி மிக்சியில் லைட்டாக ஒரு திருப்பி அதை தான் நான் இப்போ ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிறேன். சோமாசிக்கு வந்து நார்மலான தேங்காய் போட்டால் நல்லா வராது கிறிஸ்பியாக. கொப்பரை தேங்காய் தான் நல்லா இருக்கும், அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எடுத்துருக்கிற எல்லாத்தையுமே ட்ரை ஃப்ரை தான் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் நான் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் உள்ளே இருக்கிற சீட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் வரைக்கும் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பொட்டுக்கடலை ஜஸ்ட் நல்லா ஹீட் ஆனால் மட்டும் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணுங்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கசகசாவை மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச அப்புறமே வாசனை வரும். இப்போ அந்த கசகசாவோட தேங்காவை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கொப்பரை தேங்காவை மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க கசகசாவும் தேங்காவும் நல்லா அரைஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம நல்லா அரைச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம சோமாசி நல்லா திதிப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் இன்னைக்கு சுகர் கேன் சுகர் சேர்த்துக்கிறேன். அது அப்படியே நீங்கள் இந்த மிக்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டம்ளர் மைதா, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ரவை எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன்ஸ் வரைக்கும் கீ, அதோட நம்ம கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம தண்ணி தெளித்து நல்லா அதை பிசைஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பொறுமையாக பிசைஞ்சுக்கோங்க. 1 ஹவருக்கு அப்புறம் அந்த சோமாசிக்கு நம்ம பண்ணின மாவு வந்து நல்லா அது வந்து ஊறியாச்சு. ஸோ இந்த டைமில் அதை நம்ம சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த சோமாசி ஷேப்புக்கு அதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு அந்த சோமாசிக்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கோமே அதை அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் அதை 2 சைடாக ஃபோல்டு பண்ணி கார்னர்ஸ் மட்டும் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. நடுவில் அமுக்கிடக்கூடாது. அந்த எட்ஜை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் அதை ஷேப் பண்ணுறதுக்கு ஸ்பூனோட பேக் சைடு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அவ்வளோதான். திரும்பி அந்த கார்னர்ஸ் இருக்கிற மாவை வந்து நம்ம திரும்பி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் அதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த எட்ஜஸ் வந்து நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த பூர்ணம் வெளியில் வந்துடும். பாருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நான் அப்போ எடுத்துக்கிறேன். அதை ரொம்ப ரொம்ப யம்மியான சோமாசி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜி சிம்பிள் மீல்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.